except self. Okay, so minimum product of array except self. Given an array nums array கொடுத்துருக்காங்க, we have to, okay, what you have to find is return an array answer such that AR of array is equal to the, we have to return another array and each element in the array, answer of I is each element in the array, it is equal to product of all the elements of nums except the nums of I. ஸோ இதை டீகோட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும், நம்ம இன்னொரு அரே ரிட்டர்ன் பண்ணணும். அதில் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸோட வேல்யூ என்ன இருக்குன்னா, இட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் எக்ஸப்ட் த நம்ஸ் ஆஃப் ஐ. இதை தவிர மற்ற எலமெண்ட்டோடைய ப்ராடக்ட் தான் இங்கே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ திஸ் ஷுட் பி 12, ரைட். இது என்னன்னா 1 தவிர மற்ற எல்லாத்தோட ப்ராடக்ட் விச் இஸ் 24. இங்கே 3 தவிர மற்ற ப்ராடக்ட் விச் இஸ் 8. இங்கே 4 தவிர மற்ற ப்ராடக்ட் விச் இஸ் 6. This is what you have to return. Okay, and you have to run in order of n time complexity. Division use பண்ணக்கூடாது. Okay, so here the logic is little simple. என்னன்னா, first we will find the left product. So for example, இதுக்கு இந்த நம்பரை தவிர லெஃப்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் என்ன அதை கண்டுபிடிக்கணும். அதை வந்து இந்த அறையில் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 1 தான் இருக்கும். இதை தவிர மீதி இருக்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, விச் இஸ் நத்திங் பட், ஸோ இதில் நம்ம என்னத்தை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன அப்டேட் பண்ணுவோம், இது தவிர மீதி ப்ராடக்ட் வந்து இதுவும் 1 தான், ரைட். ஸோ இங்கே என்ன அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னா, இதில் என்ன அப்டேட் ஆயிருக்கு, இந்த எலமெண்ட்டை தவிர மீதி லெஃப்ட் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்டேட் பண்ணணும்னா, இந்த எலமெண்ட் இன்ட்டு இந்த எலமெண்ட், அதை இங்கே அப்டேட் பண்ணிவிடுவேன் 2. இங்கே என்ன அப்டேட் பண்ணுவேன், இங்கே என்ன இருக்குது, இந்த எலமெண்ட்டை தவிர மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே இருக்குது. இங்கே என்ன அப்டேட் பண்ணணும், இந்த எலமெண்ட் இன்ட்டு இந்த எலமெண்ட், கரெக்டா. பிகாஸ் திஸ் இந்த எலமெண்ட் வந்து இந்த எலமெண்ட் 6, கரெக்டா. என்னன்னா இந்த எலமெண்ட் இன்ட்டு கம்ப்ளீட் ப்ராடக்ட், இந்த கம்ப்ளீட் ப்ராடக்ட் எங்கே இருக்குது, இந்த எலமெண்ட் இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை பண்ணணும். ஸோ லெஃப்டெல்லாம் முதல்ல அந்த அந்த நம்பரை தவிர லெஃப்ட் சைட் சம்மெல்லாம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கடைசியிலிருந்து, ஓகே, கடைசியிலேருந்து ரைட் சைட் சம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒன்றும் கிடையாது, 6 தான் வரும். ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு என்ன இருக்கும், ப்ராடக்ட்டு 4. ஓகே, ஸோ ஒரு வேரியபிளில் வச்சுக்கோ அது 4 அப்படின்னு. அப்போ 2 × 4, அப்போ இது 8 ஆகிடும். இங்கே வரும்போது ரைட் சைட் சம் என்ன வரும், 3 × 4, அப்போ இங்கே ஏற்கனவே 3 இருக்குல்ல, அது கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கோ, 12 ஆகிடும். இது லெஃப்ட் சைட் சம், இது ரைட் சைட் சம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி திருப்பி இதை அப்டேட் பண்ணு, 12. So this is what you have to do. Now how to code for this? See, coding is step by step யோசிங்க கோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் இதுக்கு மெமரி allocate பண்ணணும் இதுக்கு. Okay, this is an array, right? And that is what you are going to return. So that will be an array of results. This is equal to new of int of nums dot length. nums என்ன லென்த்தோ அதே லென்த்தாக இதுவும் இருக்க போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் கோ ரிசல்ட்டோடைய 0th இண்டெக்ஸ், ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இட் ஷுட் பி 1, ரைட். அதை மட்டும் 1ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐ வில் கோ இன் அ லூப் ஃப்ரம் செகண்ட் வேல்யூ. இப்போ நான் லெஃப்ட் சைடு எதை பாப்புலேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ செகண்ட் வேல்யூலேருந்து எண்டு வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, how you are going to calculate the rest of I. கரெக்டாக இதெல்லாம் நான் எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன்னா, அந்த அரேயில் இருக்கிற அந்த வேல்யூ, அரேயில் இருக்கிற ப்ரீவியஸ் வேல்யூ, நான் எப்படி இந்த இதை கால்குலேட் பண்ண போகிறேன், அரேயில் இருக்கிற ப்ரீவியஸ் வேல்யூ which is what, nums of I minus 1, அதில் இருக்கிற ப்ரீவியஸ் வேல்யூ, கரெக்டாக இந்த 3 இன்ட்டு இந்த ரிசல்ட் அரேயில் இருக்கிற ப்ரீவியஸ் வேல்யூ, அது ரெண்டு தானே மல்டிப்ளை பண்ணணும், இன்ட்டு ரிசல்டன்ட் ஆஃப் I minus 1, கரெக்ட், ரைட்டா. இப்போ இங்கே யோசிச்சு பாருங்கள், இதை ஃபில் பண்ணும்போது, இதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன், இந்த ப்ரீவியஸ் வேல்யூ இந்த ப்ரீவியஸ் வேல்யூ, அப்புறம் இதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூ இந்த வேல்யூ, அப்போ இந்த 6 ஃபில் பண்ணுறதுக்கு 3 × 2. ஓகே, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல, அதுதான் இதில் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ்
நம்ம இப்போ லெஃப்ட் சைட் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட் சைட் ஃபில் பண்ணோம்னா இப்போ நம்ம இது என்ன ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை 1ன்னு வச்சுட்டோம். அப்புறம் இதை ஃபில் பண்ணும்போது இதுன்ட்டு இது 1, இதை ஃபில் பண்ணும்போது இதுன்ட்டு இது 2, இதை ஃபில் பண்ணும்போது 3 × 2 6. ஸோ இது எல்லாம் லெஃப்ட் சைட் வேல்யூலாம் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ ரைட் சைட் வேல்யூ ஃபில் பண்ணணும். ரைட் சைட் வேல்யூ ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரைட் வேல்யூ என்ன, int r = 1. இப்போ நம்ம எந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு வரணும்? I think you can fill from this value, correct? Because this is not going to change. So for int I is equal to n, okay, we can do it n minus 1 also. I greater than or equal to 0, I minus minus. So end இருந்து வர போகிறேன். I'm going to come from the end, right? So இப்போ rest of I தான் திருப்பி அப்டேட் பண்ணணும். நான் is equal to எப்படி அப்டேட் பண்ண போகிறேன்? இப்போ இந்த வேல்யூ அப்டேட் பண்ண போகிறேன் திருப்பி, கரெக்ட்? இதில் என்ன இருக்குது? ஏற்கனவே லெஃப்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஓகே, ஸோ தட் இன்டூ ஆர், அவ்வளோதான். ஏற்கனவே லெஃப்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்குது அதில். ஸோ ரெஸ்ட் ஆஃப் ஐல ஏற்கனவே லெஃப்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இன்டூ ஆரில் ரைட் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அவ்வளோதான், ரைட்? அப்போ இந்த வேல்யூ நான் ஃபில் பண்ணும்போது 6 × 1. இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் ஆர் என்னவா மாற்றணும்? நெக்ஸ்ட் இந்த லூப்ல நான் என்ன பண்ணிடணும்? ஆர் ஸ்டார் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ. ஏன்னா அடுத்த வாட்டி போகும்போதுனா என்னுடைய ரைட்டில் என்ன இருக்கணும்? ரைட்டில் ஃபஸ்ட்டு 1 இருக்குது. நான் இங்கே போயிட்டேன் அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும், 4, ரைட்? அதான் ரைட்டு. அப்புறம் நான் இங்கேருந்து இங்கே போகும்போது இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 கொண்டு போய் இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும், 12. அது அப்படி மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டா தான் அடுத்த வாட்டி நான் இந்த இடத்துல ஃபில் பண்ணும்போது இங்கே என்ன வேல்யூ இருக்கோ இன்டூ ஆர் பண்ண முடியும், ரைட்? இப்போ நான் ரெஸ் எல்லாத்தையும் ரைட்டையும் ஃபில் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஐ ஹாவ் டு just return the rest, right? So this is an integer. I think we should have done it in online compiler, right? So this is the code. Online la பண்ணும்போது just you have to write the function and then call the function from main. Okay, let's run it and see. Okay, all the test case passed. இங்க nums.length வந்து I didn't assign it to values, so I used a variable length here. Now what is the time complexity? This will run for the length of the array. Again this will run for length of the array. So n plus n. So order of n is the time complexity.